வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 19/6/2024. இன்றைக்கு 50-50. இந்த 50-50யில் ட்ரா நம்பர் 99. இந்த 99ல் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குதுங்க பார்க்கலாம் நண்பர்களே. அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் வேலை பாருங்கள். இன்றைய கணக்கில் நம்ம வார கணக்கு எடுத்தப்போம். முதல் வார கணக்கில் நமக்கு 2 வார கணக்கில் இதில் 8 4 சி போடுக்குள்ளது. இது சி போடுக்கு இந்த 8 4 அப்படிங்கிறதுக்கு ஒரு 1, சி போடுக்கு ஒரு 1 இருக்குது. ஓகேங்களா? அதே போல் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், 2 8. ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு ஒரு 0. ஓகேங்களா? 0 ஏன்னா ஒரு 4 வைக்கலாம். அந்த 4 போன வாரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கு ஒரு 0 கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த அமைப்பில் சி போர்டுக்கு ஒரு 0. அடுத்தது நம்ம பி போர்டுக்கு பார்ப்போம். 2 3. ஓகேங்களா? வருஷ நம்பர். இது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குக்கு பி போர்டுக்கு மட்டும். ஓகேங்களா? வருஷ நம்பராக இருக்குது. அதே போல் ஒரு 4 வரும். ஓகேங்களா? இது பி போர்டுக்கு இந்த ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? பி போர்டுன்னு பார்க்க போனால் இந்த வருஷத்தில் உள்ள 2 3 அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 மட்டுமே வரும். ஓகேங்களா? இந்த கணக்கில் ஒரு 4 மட்டுமே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். போர்டுக்கு பயன்படுத்துகிறவங்க இதை வச்சு பயன்படுத்துங்க நம்பர்களே. ஓகேங்களா? அடுத்தது ஏ போர்டுக்குள்ளது 1 5 அப்படிங்கிறதுக்கு ஒரு 0. ஓகேங்களா? இதில் ஒரு 0 இருக்குது. அதே போல் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு பார்க்கும்போது இந்த 8 1 அப்படிங்கிறதுக்கு ஏ போர்டுக்கு ஒரு 4. ஓகேங்களா? 4 அல்லது 0 2 இருக்குது. இது போர்டுக்குள்ளது மட்டுமே. ஓகேங்களா? நம்ம கணக்குக்கு இதில் என்ன நம்பர் வருதுங்கிறத உங்கள் சோர் நம்பரை பார்த்துருவோம். இந்த அமைப்பில் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குன்னு பார்க்கும்போது ஓகேங்களா, இதில் 444. ஓகேங்களா? இதில் இந்த கணக்குக்கு ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் ஓகேங்களா, இந்த அமைப்புக்கு ட்ரிபிள்ஸில் ஒரு நம்பர் இருக்குது. ஆனால் இதை சி போர்டுக்கு மட்டுமே நம்ம இப்போ மாற்றிக்கலாம். 440 அப்படிங்கிற நம்பர் நாம் மாற்றிக்கலாம். இது இந்த ஒரு வார கணக்குக்கு. ஓகேங்களா? ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் நமக்கு இந்த நம்பர் இருக்குது. அதே போல் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் நம்ம அடுத்தடுத்த வாரத்துக்கு என்ன வருதுங்கிறத பார்த்துருவோம். அந்த கணக்கில் நம்ம ஏ போர்டுக்கு 5 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த அமைப்புக்கு ஏ போர்டுக்கு 0 இருக்குது. இதில் பி போர்டுக்கு 4. ஓகேங்களா? இதில் சி போர்டுக்கு 1 இருக்குது. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வாரக்கணக்குலேயும் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்குலேயும் நமக்கு 440 041 அப்படிங்கிற 2 நம்பர் இருக்குது நண்பர்களே. ஓகேங்களா? இதில் இந்த 2 நம்பர் மட்டும்தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு இதே நம்பரில் தான், ஆனால் அமைப்பு வேறு மாதிரி ஒன்று இருக்குது. அது எப்படி வருதுங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? அந்த அமைப்பில் இதையும் பாருங்கள். இது முதல் அமைப்புன்னு பார்க்கும்போது இது 38, அடுத்தது 74, பிசிக்கு 2மே வந்திருக்கு. ஓகேங்களா? இதில் ஒரு ஒத்தமானக்கா 38 அப்படிங்கிறது, அடுத்தது 47. 2 நம்பருமே பெரிய நம்பர் 1 மைனஸ் ஆகுது, சின்ன நம்பர் 1 ப்ளஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த அமைப்பில் இதை பாருங்கள், 3 4. ஓகேங்களா? இந்த அமைப்பை தான் சொன்னேன். 3 4 அப்படிங்கிறதுக்கு அடுத்தது 5. ஓகேங்களா? அதே அமைப்பில் இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் மைனஸ் ஆகுது, 8 7. ஓகேங்களா? இந்த அமைப்பில் 8 7 அடுத்தது 6. சரிங்களா? இந்த அமைப்புக்கு தான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில்
56ங்கிறது போர்டுக்கு கொடுக்குறேன். 56னா இதில் வந்து ஏபி பிசி ஏசி இந்த 3க்குமே 56 65 அப்படிங்கிற 2 நம்பரும் கொடுக்குற நம்பர்களே. ஜோடி நம்பரு ஓகேங்களா. ஏபிபிசிஎஸ்சிக்கு 2 நம்பர் இருக்குது. உங்களுடைய அமைப்பில் இதே போல் அமைப்பு வந்ததுன்னா எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா. இந்த அமைப்புக்கு இந்த 2 நம்பர் தான் நமக்கு ஜோடி நம்பர் இருக்குது. டைப் பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் நம்ம ஒரு நம்பர் சேர்த்தாச்சுன்னா பாக்ஸ் போட்டு நம்பர் எடுத்துடலாம். ஓகேங்களா. அந்த பாக்ஸுக்கு உங்களுடைய அமைப்பில் என்ன வருதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய கணக்கில் இதில் 4 ஒன்று கொடுக்கலாம். இந்த 4ங்கிறது 456 465 அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. ஓகேங்களா. இந்த அமைப்பில் இந்த கணக்கு இருக்குது. அதே போல் 0 வச்சாலும் வைக்கலாம். ஓகேங்களா. இதில் ஒரு 0வும் சேர்க்கலாம். இந்த அமைப்புக்கு இந்த 2 நம்பரில் 0வும் இருக்குது 4 இருக்குது. ஓகேங்களா. இந்த அமைப்புக்கு இதே போல் இருக்குது. ஓகேங்களா. அது நீங்கள் இந்த இடத்துல 0வும் வச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 0 56 65. ஓகேங்களா. 3 நம்பருக்கு நம்ம பாக்ஸு போட்டோம்னா இந்த 2 நம்பரில் உங்களுடைய அமைப்பில் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா. இது நம்பர் மட்டுமே நம்ம இதே போல் வருதுங்கிறத கொடுக்குறேன். உங்களுடைய நம்பரில் ஒரு நம்பர் எடுத்து வச்சு பாக்ஸு போட்டு டைப் பண்ணி பாருங்கள். என்னுடைய நம்பருக்கு எப்படி வருதுங்கிறத அதை கொடுத்துட்றோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம 2 நம்பர் கொடுத்துருக்கோம். அடுத்தது இதில் 0 வச்சோம்னா இந்த வார கணக்கில் இந்த பாருங்கள், இந்த 5க்கும் 1க்கும் 0 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அந்த 0வை வச்சு 65. ஓகேங்களா. இது பாக்ஸு போட்டால் 6 நம்பர் ஒரு நம்பர்களே. அடுத்தது 605. இதே போல் நமக்கு சி போர்டுக்கு என்ன வருது அப்படிங்கிறத வச்சு இதில் மாற்றி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த அமைப்புக்கு இதே போல் தான். இதில் வந்து 2 நம்பர் கொடுக்கணுன்னாக்கா இதில் 0வை வச்சு வர சி போர்டுக்கு கொடுக்கலாம் நம்பர்களே. சி போர்டுக்கு வச்சோம்னா 560. ஓகேங்களா. 560. அடுத்தது 0 வரலாம் 5 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இதை கொடுத்துருக்கேன். டைப் பண்ணி பாருங்கள். இதே போல் இந்த நம்பரில் 4 சேர்த்தோம்னா அது எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். அந்த 4ங்கிறது சி போர்டுக்கு கொடுப்போம். ஓகேங்களா. இதில் 65 56. ஓகேங்களா. இந்த நம்பரில் சி போர்டுக்கு ஏன் 4 கொடுக்குறேன் அப்படின்னாக்கா பாருங்கள், இந்த ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் 2 8 அப்படிங்கிறதுக்கு இந்த வாரத்தில் மீண்டும் அந்த 4 வரலாம். ஓகேங்களா. இந்த அமைப்புக்கு மீண்டும் அந்த 4 வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் இதை கொடுத்துருக்கேன். அது 4 வந்து சேர்த்தோம்னா இதில் 654 564 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் இருக்கிற நம்பர்களே. இன்றைய கணக்கில் என்னுடைய முயற்சிக்கு முழுசாக கொடுத்துருக்கேன். உங்களுடைய அமைப்பில் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய அமைப்பில் என்ன வருதுங்கிறதையும் கணிப்பை கமெண்டில் சொல்லுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா. ரெகுலராக உங்களோட கணிப்பை கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட பாருங்கள் நம்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.